ஹாய் கைஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ப்ரீமியர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து வெப் சீரிஸ் வந்து பாதி வந்துட்டு ப்ரீவியஸாக அப்படி நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னோட சேனலில் வந்துட்டு ஹோம் பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே இருக்கும். ஏன்னா நான் சம்டைம்ஸ் மறந்துடுவேன். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்துட்டு சொல்லி விரும்புகிறேன். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு 1 to 12 எபிசோட் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். இப்போ 13 to 16 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 4 எபிசோட். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ்ல வந்துட்டு மெயின் பிளாட் என்ன அப்படின்னா, பொன்மலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி. ஓகேவா? பொன்மலர் யாரு? போஸ் வெங்கட் இருக்காருல்ல. ஸோ அவருடைய அந்த சீரீஸ்ல என்ன பேருன்னு தெரியல. ஸோ போஸ் வெங்கட்டுடைய ஒய்ஃப் தான் வந்துட்டு பொன்மலர். பொன்மலர் ஜுவல்லரி அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு துணிக்கடையை வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அந்த இடத்துல. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு அஃபேர் லைஃப் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து காமிக்கிற விதம் தான் இந்த ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ். நீங்க என் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க. அது பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போகணும் வா. இதுல டீசர் ட்ரைலர்லேயே வந்து காமிச்சிருந்தாங்க. என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவருக்கு அஃபேர் இருக்கிறது தெரிய வரும். கிரிஜாவா தகப்பா காலிடா நீ. ஸோ அதை வந்துட்டு இந்த எபிசோட்ல இப்போ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ 13 to 16 எபிசோட்லேயே வந்துட்டு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ரிவீல் பண்ணது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான விஷயம். பெங்களூர்ல ஒரு பொண்ணு வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட நம்ம இந்த பொன்மலர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு அம்மு 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 அப்படிலாம் இல்லை, பாப்பா என்ன பாப்பா என்ன ஆச்சு, சாப்பிட்டே பாப்பா, தூங்கினே பாப்பா, அப்படி மாதிரி அழகா பேசுவாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பெங்களூர்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன லவ் கிரியேட் ஆகி லவ்ல வந்துட்டு இவங்க லிவிங் டு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. திடீர்னு அந்த பையன் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பையன் வந்துட்டு இவங்களை பிரேக்அப் பண்ணிட்டு வீட்டில் சொன்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவங்களை ஏமாத்திக்குவான். ஸோ அப்படி இவங்க வந்து சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணி அங்கே இருக்கிற ஒருத்தர் இவங்க வந்துட்டு காப்பாற்றி, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இவங்களை காப்பாற்றி வந்துட்டு இந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய சூச்சமெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் 1 to இந்த 12 எபிசோடுக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுல இந்த 30 to 16 எபிசோட்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஸோ மாப்பிள்ளை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ மாப்பிள்ளை பார்க்குற சுச்சுவேஷன்ல ஒருத்தன் வரான். ஓகேவா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மாப்பிள்ளை பார்க்கணும். ஸோ அதுக்கான மேக்கப், ரெடி ஆகுறது, தாம்பூலம் தட்டு வாங்குறது எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வெளியில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அஃபேர் இருக்கிற மேட்டர் வந்துட்டு ஜக்குக்கு தெரிஞ்சு போச்சு. கிரிஜாவா லவ் யூ டாக்டர். லவ் யூவா? அவன் இந்த மேட்டர் வந்துட்டு அங்க இருக்கிற அக்கா தங்கச்சின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறாங்க. நம்ம அப்பா இப்படியா, நம்ம அப்பாவுக்கு அஃபேரா, நம்பவே முடியலடா, இது எப்படா ஏத்துக்கிறது, இது என்ன சொல்ற அப்படி மாதிரி இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க கோவப்படுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆதங்கப்படுறாங்க. இந்த மேட்டர் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படி மாதிரி இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல நான் சொல்லியிருந்தேன்ல, என்ன சொன்னேன், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வரன் பார்க்குறாங்க, அந்த வரன் வந்துட்டு பார்க்க வராங்க. ஸோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றதுல, பொண்ணு பார்க்க வந்தவன் வச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டான். அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், மைல்டான ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்கு, அதுவும் ஹார்ட் அட்டாக் இருக்குது. ஸோ அதுவும் வந்து 2-3 days வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணும். அந்த அப்சர்வேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும் ஆன்ஜியோ பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்து சொல்றாங்க டாக்டர் கன்சல்ட். அப்போ யாருமே எதிர்பார்க்கல. லைக் வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாமேமா, ஒரு 3வது ஆள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படி மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கறதுனால அதை சொல்லாம அதை மறைச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளவுதான் மேட்டர். கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சொல்றேன். இதுக்கு அப்புறம் இந்த அஃபேர் இருக்கிற மேட்டர் இவங்க தெரிஞ்சிச்சு இல்லை பசங்களுக்கு. ஸோ பசங்க சும்மா இருப்பாங்களா? கொஞ்சம் அதை சொல்லியும்
சொல்லாமையும் வெளிக்கொணர்ந்தும் கொணராமலும் அதை வந்துட்டு ஒரு மறைமுகமா நான் நேரம் வீட்டுக்கு போட்டுமா அப்போ அப்படின்னு கேட்டா போஸ்ட் கேட்கிறாரு, நேரம் நம்ம வீட்டுக்கு போங்க, வேற எந்த வீட்டுக்கும் போகாதீங்க அப்படி வந்துட்டு ஒரு எதிர்மறையான ஒரு பேச்சு நம்ம ஜக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்காருப்புல. அவரு வந்துட்டு டவுட் வர மாதிரி பார்க்கவும் செய்யறாரு, கோவப்படவும் செய்யறாரு, அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் சமாளிக்கவும் செய்யுது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில இந்த பொண்ணு இருக்குல்ல கிரிஜா அப்படின்ட்டு, இதுதான் இந்த தரோட அஃபேர் லைஃப். அந்த கிரிஜா அப்படிங்கிற அவங்க வந்துட்டு யாரு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பையன் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மேட்டரும் தெரிய வருது, அவங்க யாரு அப்படிங்கிற மேட்டரும் தெரிய வருது. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல, அஃபேர்ல இருக்காங்க, தட்ஸ் எனஃப். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த ஜக்குக்கு எனக்கு அவனை பார்த்தா பாவமா இருக்குங்க இந்த வெப்சீரிஸ்ல. அவனுதான் ஒரு பெரிய பெரிய அடியா விழுது. இப்போ ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல காமிச்சது 16 எபிசோட்ல வந்துட்டு காமிச்ச ஒரு விஷயம் நான் சொல்லணுமா வேணாம யோசிக்கிறேன். அந்த அஃபேர்ல இருக்கிறவங்களுடைய அந்த பொண்ணு தான், புரியுதா? அந்த அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம ஜக்கு லவ் பண்றாப்புல. அந்த ஜக்குக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வந்துச்சா, அதை நீங்க அந்த வெப்சீரிஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. What? Bro, what are you talking about, man? அண்ட் மற்ற மாதிரி ஓவரால் இந்த வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ண பார்ட் செக்ஷன் இங்கே பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு கிளாரிஃபை வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தொட்டது வந்து ரொம்ப சூப்பர். ஓகேவா? இது வந்து அவங்க அம்மா வந்துட்டு சின்னதா லைக் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்காங்க, எமோஷனலாக இருக்காங்கன்னா, தன்னோட மக வந்து தனக்கு வந்துட்டு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத அவங்களுக்கு வந்துட்டு அந்த எமோஷனல் ஆகி ஹார்ட்ல வந்துட்டு பிளாக் ஆகி ஒரு மைல்டான அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்போ வந்துட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி அட்டாக் எந்த மாதிரி அதை யோசிக்கவே முடியலங்க. அது சின்னதாக யோசிக்க முடியல, அது தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இன்னொரு சைட்ல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த அஃபேர் லைஃப்ல இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, ஸோ இவங்க கிரிஜா அவங்களுடைய பொண்ணு வந்துட்டு வேற ஒரு ஹஸ்பண்டோடைய, அவங்களுக்கு வேற ஒரு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்துருக்கலாம், அவங்களுடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஏன்னா இவன் அந்த பொண்ணு வந்து அடிக்கடி ஜெயிலில் வந்துட்டு ஒரு தடவை பார்க்க போகும், அவங்க தான் இவரோட அப்பாவா இருக்குமோ அப்படி மாதிரி ஒரு சிந்தனையும் இருக்குது. அண்ட் இவர் வந்துட்டு பாதியில வந்து தொத்திக்கிட்டவரா இருக்கலாம், இல்ல அந்த ஜெயில இருக்காருல்ல, ஸோ அவருடைய ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இல்ல கிரிஜா அவங்களுடைய ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ கடைசியில வந்து இவங்க ஒன்னா சேர்ந்து ஓகே நம்ம வந்து இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இந்த சைடுல உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபேமிலிக்கு தெரியுது. அப்ப இதுல வந்துட்டு என்னதான் காமிக்க போறாங்க, இந்த சைடு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க அந்த ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு மனைவிக்கு வந்துட்டு ஒரு துரோகம் பண்றதுக்கு எப்படி இப்படி ஒருத்தருக்கு வந்துட்டு முடியுது அப்படின்னு வந்துட்டு அந்த இருக்கிறாங்க அந்த பொண்ணுங்க அந்த பசங்க எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ட் ஆக போகுது, போஸ் வெங்கட் மேல தப்பு இருக்கா இல்லையா, இல்லை போஸ் வெங்கட் மேல தப்பு இல்லையா, இப்படிங்கிறதுலாம் வந்துட்டு வெப்சீரிஸ் போக தான் கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு வீக்லி ரிலீஸ் ஆகும் 4 எபிசோட். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் நான் உங்கள் மாஸ்டர். Asking.